10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். www.tnresults.nic.in உள்ளிட்ட அரசு இணையதளங்கள் மூலம் மாணவர்கள், பெற்றோர் ரிசல்ட் அறிந்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தம் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 92.15% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 எடுத்தவர்கள் விவரம்: தமிழ் 34 பேர், ஆங்கிலம் 92, கணிதம் 3194, அறிவியல் 10,476, சமூக அறிவியல் 3,336 பேர் 100க்கு 100 எடுத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற இயலாதவர்களுக்கான மறுதேர்வு ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இந்த முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்றார். தேர்வில் தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நன்கு படித்து மீண்டும் தேர்ச்சி அடைய உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள் கிடைக்காத மாணவ மாணவிகள் சோர்ந்து போகாமல் மீண்டும் நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்தியுள்ளார். இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் செர்ஜியோ மட்டரெல்லாவை சந்தித்தார். இருநாட்டு நட்புறவு சார்ந்த வர்த்தகம், முதலீடுகள் மற்றும் கலாச்சார தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ரோமில் தரையிறங்கியதும் பிரதமர் மெலோனியை இரவு உணவின் போது சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க கொலோசியம் தளத்துக்கு சென்றேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மெலோனி சார்பில் பிரதமர் மோடிக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது பிரதமர் மோடியும் மெலோனியும் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினர். பிரதமர் மோடியுடன் மெலோனி செல்ஃபி எடுத்துக்கொண்டார். இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு மெலோடி சாக்லேட்டை பிரதமர் மோடி பரிசளித்தார். அப்போது இருவரும் கலகலப்பாக சிரித்த வீடியோ வைரலாகி வருகிறது. இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மோடியும் இத்தாலி பிரதமர் மெலோனியும் ரோமில் ஒரே காரில் பயணம் செய்தனர். நீட் தேர்வு ரத்தால் இளைஞர்கள் மன அழுத்தத்தில் உள்ள நிலையில் பிரதமர் மோடி மெலோடி சாப்பிடுவதில் ஆர்வமாக உள்ளார். இதுவே நாட்டின் உண்மையான நிலை என்று MP ராகுல் தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சர்கள் நாளை காலை 10 மணிக்கு கவர்னர் மாளிகையில் பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவிலிருந்து கவர்னர் ஆர்லேக்கர் சென்னை வருகிறார். தமிழக அமைச்சரவையில் திருமாவளவன் இடம்பெற வேண்டுமென முதல்வர் விஜய் விரும்புவதாக அமைச்சர் ஆதவ் தெரிவித்தார். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பியுள்ளனர் என்றார். அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என தாவேக தெரிவித்துள்ளதாக விசிக திருமாவளவன் கூறியுள்ளார். அமைச்சரவையில் சேர வேண்டுமென தாவேக வெளிப்படையாக அழைப்பு விடுக்கிறது. அழைப்புக்கு நன்றி. ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். ஊரக நலப்பணி இயக்கத்திற்கு 2,90,00,000 ரூபாயில் 40 புதிய ஆம்புலன்ஸ் ஜீப்புகளை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். அப்போது ஜீப்புகளை விஜய் ஓட்டி பார்த்து சோதனை செய்தார். அமைச்சர் ஆதவ் அறைக்கு சென்ற முதல்வர் விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு ஆதவை அவரது இருக்கையில் அமர வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த நாளையொட்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரசு துறையை நாங்கள் நம்பவில்லை என்றால் யார் நம்புவார்கள்? அரசு மருத்துவமனைகளில் கண்டிப்பாக நாங்கள் சிகிச்சை எடுத்துக் கொள்வோம் என அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். ஊழியர்களை அதிகப்படுத்திவிட்டுதான் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக காவல்துறை தலைமையக ஐஜியாக அவினாஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு படை ஐஜியாக பவானீஸ்வரி, சிவில் சப்ளை CID DIGயாக வெங்கட்ராமன், வடக்கு மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபினபு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவை சேர்ந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் முன்னாள் MP KN ராமச்சந்திரன் அமைச்சர் N ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். அதிமுக ஆதரவை தாவேக ஏற்றால் காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் பேசி பரிசீலனை செய்வோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னார். விசிக அமைச்சரவையில் பங்கேற்க நினைத்தால் அதில் எந்த தவறும் இல்லை. அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால்
எங்கள் ஆதரவு குறித்த முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சியின் உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். உயர்மட்ட குழு முடிவின்படி தாவேக அமைச்சரவையில் இடம்பெறலாமா என்ற அறிவிப்பை நாளை காலை 11 மணி அளவில் வெளியிட உள்ளோம் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்தார். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடாது என நாங்கள் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்றார். 2024 19.62% இருந்த பாரதிய ஜனதாவின் வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் 22.22% உயர்ந்துள்ளது என பாரதிய ஜனதா மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தில் தாவேகாவை தவிர தனது வாக்கு சதவீதத்தை உயர்த்தியுள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா மட்டுமே என்றார். மாற்றம் வேண்டித்தான் மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தார்கள். மாற்றம் இல்லை என்றால் அதிருப்தி ஏற்படும். தவறு செய்யும் எண்ணம் இருந்தால் அழித்து விடுங்கள் என முதல்வர் கூறியதை இன்னும் யாரும் கடைபிடிக்கவில்லை என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை மூடும் வரை தமிழக அரசின் உத்தரவு பல்வேறு விதங்களிலும் வரவேற்கத்தக்கது. குத்தகை காலம் முடியும் வரை டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாது என உத்தரவிடக் கூறிய வழக்கு விசாரணையின் போது தாவேக அரசிற்கு ஹைகோர்ட் மதுரை அமர்வு பாராட்டு தெரிவித்தது. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி நாடு முழுவதும் மருந்து கடைகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த மத்திய அரசு முடிவு செய்த நிலையில் இதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. இது அரசின் கொள்கை முடிவு என்பதால் சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது என கருத்து தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நிகழ்ச்சிகள் இன்று துவங்கியது. கலெக்டர் சரவணன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. தோட்டக்கலைத்துறையினர் மலர் கண்காட்சிக்கான கட்டணத்தை திடீரென உயர்த்தியதால் டூரிஸ்டுகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் பேரளம் இடையே 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இது காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலையாளத்தில் ஜெயசூர்யா நடிப்பில் ஜம்மு காஷ்மீரின் ட்ரால் பகுதியில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகும் படம் ஆபரேஷன் ட்ரால். இசையமைப்பாளர் ரதீஷ் வேகா இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். இதில் இறுதிச் சுற்று நாயகி ரித்திகா சிங், அநேகன் நாயகி அமைரா தஸ்தூர் இருவரும் நாயகிகளாக நடிக்கின்றனர். இதன் மூலம் இருவரும் மலையாளத்தில் அறிமுகமாகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் வெள்ளைக்கோட் அணிந்து மருத்துவர் உடையில் ஆய்வுக்கு வந்தவர் அரசு மருத்துவர் அல்ல, அவர் தாவேகாவின் மருத்துவர் அணி செயலாளர் வாசுதேவி என தெரிந்ததால் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்றைய இந்தியா மாறிவிட்டது. எந்தவிதமான அச்சுறுத்தலையோ மிரட்டலையோ பொறுத்துக் கொள்ளாது என தென்கொரியா சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானை மறைமுகமாக எச்சரித்தார். சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்கள் செயல்படும் நிலையில் அவற்றை மேம்படுத்தி தரமான உணவு வழங்க மாநகராட்சிக்கு நகராட்சி நிர்வாகத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள புலிகள் காப்பகங்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களில் திறந்தவெளி வாகனங்களில் செல்ல அனுமதி இல்லை என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்களின் தாய் நிறுவனமான மெட்டா 8000 ஊழியர்களை இமெயில் அனுப்பி பணி நீக்கம் செய்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி போர்வால் என்கிற புதிய நாளிதழை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதனை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் அதிகபட்ச அளவாக சென்னையில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. வேலூர், திருத்தணியில் தலா 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் நள்ளிரவில் போலீசார் ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பதற்றம் இல்லாமல் தைரியமாக பார்ப்போம், வாழ்த்துக்கள் என முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வாழ்த்தினார். இத்தாலி சென்ற பிரதமர் மோடிக்கு இசை கச்சேரி, கலாச்சார நடனங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் ஆண்டனியோ தஜானி நேரில் சென்று வரவேற்றார். அதிபர் செர்ஜியோ மட்ரெல்லா மற்றும் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளேன். இத்தாலி பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என பிரதமர் மோடி தெரிவித்தார். நாங்கள் மேற்காசிய போரை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப் போகிறோம். கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்திற்கு சரிய போகிறது என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நார்வே பத்திரிகையாளர் ஹெல்லவின் முகநூல், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இத்தாலிக்கு வருகை தந்த பிரதமர் மோடியை வரவேற்ற இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி
கொலோசியம் அரங்கில் இருந்தபடி பிரதமர் மோடியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து ரோமிற்கு நல்வரவு எனது நண்பரை என நிகழ்ந்தார். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்பாட்டிற்கு வராமல் பெயரளவிலேயே இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என டிடிவி தினகரன் விமர்சித்தார். லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 285 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக களத்திலும் கருத்திலும் போராடிய மாபெரும் மெய்யியலாளர் அயோத்திதாச பண்டிதர் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தோல்விக்கான காரணம் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் உதயநிதி, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சரவை விரிவாக்கம் விரைவில் அறிவிக்கப்படும். சமூக நீதி கொள்கையுடைய அனைத்து கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி வம்புப்பட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் பாம்பு நடனத்துடன் சிவன் பார்வதி திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். தனது சுயநலத்திற்காக அதிமுகவை அழிக்கிறார் சி.வி. சண்முகம். பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கடிதம் அளித்துள்ளனர் என இபிஎஸ் ஆதரவாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான போர்வாள் தமிழ் நாளிதழை பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிமுகம் செய்து வெளியிட்டார். தமிழக முதல்வர் விஜய் மற்றும் தவேக நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது திருச்செந்தூர் டிஎஸ்பி அலுவலக தவேக நிர்வாகிகள் புகார் கொடுத்தனர். டாஸ்மாக் கடைகள் மூடல் சிங்கப்பெண் திட்டம் என்று மக்களுக்கு தேவையானதை விஜய் முதலில் செய்துள்ளார். அவரது ஆட்சிக்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் என முன்னாள் போலீஸ் அதிகாரி ரவி தெரிவித்தார். நெல்லையில் மொத்தம் உள்ள 128 அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் 737 வாகனங்கள் கலெக்டர் தலைமையில் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. அவசர கால கதவுகள், முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பு வசதிகள், மாணவர் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை பரிசோதிக்கப்பட்டன. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் பதவியேற்கும் போது மலையாளத்தில் உறுதிமொழியை வாசித்தார். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் 1100 மருந்து கடைகள், 150 மொத்த மருந்து விற்பனையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி, பஞ்சாப், சண்டிகரில் இந்த வாரம் முழுவதும் கடும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவர்கள் எதிர்கால பாதையை தீர்மானிக்கப் போகும் முடிவை சரியாக எடுத்து வெற்றிகளை பெற்று சாதிக்க வாழ்த்தியுள்ளார். தருமபுரி அரூர் அருகே உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அலகு குத்தி பால்குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நடிகர் விஷ்ணு விஷாலின் தம்பி ருத்ரா நடித்த ஓஹோ எந்தன் பேபி படம் தோல்வியடைந்தது. இதனை தயாரித்த விஷ்ணு விஷால் ருத்ராவின் அடுத்த படத்தையும் தயாரிக்கிறார். விக்கி பாஸ்கர் இயக்கும் அப்படத்திற்கு எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ என தலைப்பிட்டுள்ளனர். ரியல் வாழ்க்கை மற்றும் ரீல்ஸ் வாழ்க்கைக்கு இடையே ஊசலாடும் காதல் கதையாக உருவாகிறது. விரைவில் ரிலீஸ் தேதி அறிவிக்கின்றனர். தாவேகவில் ஈழத் தமிழ் பெண்கள் மற்றும் பல தலித் பெண்களுக்கு துரோகங்கள் நடந்திருப்பதாக திமுக ஐடிவிங் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றம் செய்ய உரிய ஆய்வு செய்து வருகிறேன். தமிழகத்தின் நலன் காக்க மேலும் அதிகமாக உழைத்திட உறுதியேற்போம் என மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பள்ளிகள், விடுதிகளில் சாதி பெயர்கள் நீக்கப்படுவதை உறுதி செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் இயக்குநர், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் பதிலளிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவை, ஊட்டி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
காஞ்சிபுரம் கோனேரிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி டெண்டரை விதிகளை மீறி குறுகிய நேரத்தில் முடித்ததாக எழுந்த முறைகேடு புகாரில் அதிகாரிகள் சாந்தி மற்றும் கையல்விழி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரியில் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட புவியியல் கனிமவளத்துறை இணை இயக்குநர் சீனிவாசராவை சஸ்பெண்ட் செய்தும் கனிமவளத்துறை அமைச்சர் TK பிரபு உத்தரவிட்டார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கும் 10வது படத்தில் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி உள்ளார் இளையராஜா. தன் 50 ஆண்டு சினிமா வாழ்க்கையில் இது அவரது 1540வது படம். இது பற்றி பேசிய இளையராஜா, எனக்கு சினிமாவும் இசையும் உணர்வு பூர்வமானவை. ஒரு கதையின் நேர்மையும் அதை சொல்லும் மனிதர்களின் உண்மையும் தான் முக்கியம். சினிமா மீதான ஆர்வம் கார்த்திக் சுப்புராஜுக்கு இருப்பது அவரது பணிகளில் தெளிவாக தெரிகிறது என்றார். கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கலாம் என்பது கனிமொழியின் கருத்து என துரை வைகோ தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை மதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதே கருத்தை நாங்களும் சொல்லலாம், பிற இயக்கங்களும் சொல்லலாம் என்றார். சிவகங்கை மாவட்டம் சோழம்பட்டி ஸ்ரீ பொன்னம்மாள் கோவில் வீடு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள் ஒரே வண்ணத்தில் சேலை அணிந்து குத்துவிளக்கு உள்ளிட்ட சீரெடுத்து வந்து வழிபாடு செய்தனர். வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு பெங்களூரில் நடந்த விழாவில் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் அவரிடம் ஆசி பெற்றார். கான்ஸ் பட விழாவில் திரையிடப்பட்ட அம்மா அரியான் என்ற மலையாள படம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. உண்மையில் இப்படம் 1986 ஜான் ஆப்ரஹாம் இயக்கத்தில் உருவானது. பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டி எடுக்கப்பட்ட இப்படம் தியேட்டரில் வெளியாகவில்லை. ஆனாலும் சினிமா கற்கும் மாணவர்கள், சினிமா ஆர்வலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. தேசிய திரைப்பட காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்ட பிரிண்டுகளை வைத்து 4K தரத்தில் புதுப்பித்து திரையிட்டதில் பாராட்டை பெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாக விழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் காலை 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறும். நெல்லையில் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட கைதி அலெக்ஸ் சாம்ராஜ் வழியில் தப்பியோடினார். பாதுகாப்பு பணியில் அலட்சியமாக இருந்ததால் போலீசார் முத்துராமலிங்கம், லட்சுமணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தப்பிய கைதி நெல்லை புது பஸ் ஸ்டாண்டில் மீண்டும் பிடிபட்டார். திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயில் சித்திரை விழாவில் விடையாற்றி எனும் காப்பு கழிதல் மற்றும் மஞ்சள் நீராட்டு விமர்சையாக நடைபெற்றது. ஜீத் ஜோசப் மோகன்லால் கூட்டணியில் திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகம் மே 21 ரிலீஸ் ஆகிறது. கொலை வழக்கை பற்றிய இக்கதை பற்றி ஜீத் ஜோசப் கூறுகையில், சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் என் சொந்த ஊரில் 2 குடும்பங்களுக்கிடையே நிலத்தகராறு ஏற்பட்டது. அப்போது ஒரு பகுதியினர் மற்றொரு குடும்பத்தின் ஒரு நபரை தற்செயலாக தாக்கினர். ஒருவேளை அந்நபர் தாக்குதலில் இருந்து அதனை அந்த சாதாரண குடும்பம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்திருக்கும்? தவறை மறைக்க எந்த எல்லை வரை சென்றிருப்பார்கள் என சிந்திக்க தொடங்கியதுதான் திருஷ்யம் கதைக்கான அஸ்திவாரம் என்றார். நடிகர் ரவிமோகன் தற்போது ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். சபரிமலை கோயில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவக்கியுள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் தடுப்புச் சட்ட நடவடிக்கையை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக MP LK சுதீஷ் புகாரில் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் மீதான குண்டர் சட்ட வழக்கில் சென்னை முன்னாள் போலீஸ் கமிஷனர் அருண் நேரில் ஆஜராக சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் கைதான 5 பேருக்கும் ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிலுவையில் உள்ள ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த ஓரிரு மாதங்களில் ரேஷன் அட்டை விநியோகிக்கும் பணிகளை முழுமையாக முடிக்க அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு அலுவலகங்களிலும் மருத்துவமனைகளிலும் ஆய்வு எனும் பெயரில் தாவேகாவினர் அத்துமீறுகின்றனர். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியும் வகையில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் அஜய் ஞானமுத்து தற்போது டிமாண்டி காலனி 3 படத்தை எடுத்து வருகிறார். இதற்கடுத்து ராகவா லாரன்ஸை வைத்து ஒரு படத்தை இயக்க பேசி வருகிறார். இதுவும் ஹாரர் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகும் என தெரிகிறது. ராகவா தற்போது காஞ்சனா 4 பட பணிகளில் உள்ளார். இது தவிர அவர் கைவசம் பென்ஸ் உள்ளிட்ட ஓரிரு படங்கள் உள்ளன. அதை முடித்ததும் அஜய் படத்தில் இணைய உள்ளாராம். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைட்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடுகள் உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளனர்.